நெல்லை மாவட்டம் வெள்ளியூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி தலையில் பலத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். வீட்டில் தனியாக இருந்த 71 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் வெள்ளியூர் ஈபி காலனியைச் சேர்ந்தவர் அர்ஜுனன். இவர் ஈபியில் ரிட்டையர்ட் ஆகி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்துள்ளார். இவரது மனைவி 71 வயதான ருக்குமணி அம்மையார். தற்போது ருக்குமணி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது மகன், மகள் ஆகியோர் வெளியூரில் உள்ளனர். ஒரே ஒரு மகன் மட்டும் அதே தெருவில் அடுத்த ஒரு 3 வீடு தள்ளி வசித்து வருகிறார். இன்று காலை அவரது இரண்டாவது மகனான உணவு வழங்குவதற்காக ருக்குமணி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது கதவு மூடி இருந்துள்ளது. கதவை தட்டி பார்த்த நிலையில் தாய் ருக்குமணி வெளியே வராததால் சந்தேகமடைந்த மகன் வீட்டின் பின்புற வாசல் வழியாக சென்று கதவு திறந்து கிடந்ததோடு தனது தாய் கீழே இறந்து கிடந்ததும் தெரிய வந்தது. இதற்கு பிறகு வெள்ளியூர் காவல் நிலையத்திற்கு அவர் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் ருக்குமணி கழுத்தில் அணிந்திருந்த ஒரு செயின் மற்றும் கையில் அணிந்திருந்த 4 வளையல் உள்ளிட்ட மொத்தம் 14 பவுன் நகைகள் காணாமல் போனதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக வெள்ளியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.